Hello everyone, welcome back to ThriveWithManoj. இன்னைக்கு நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைப் என்னன்னு கம்ப்ளீட்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா இது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இங்க என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அமௌண்ட்டை, இது ஒன்னா கலெக்ட் பண்ணி இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்றவங்க இதை எடுத்துட்டு போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டில, ஸ்டாக் மார்க்கெட்ல, பாண்ட்ஸ்ல இல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இன்னும் ஈஸியா சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு பைக் வாங்கணும்னு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பைக் எந்த பைக் வாங்கணும்னு தெரியல, எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வாங்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட எடுத்துன்னு போயிட்டு இந்த மணியை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வாங்கணும், உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கணும் அவங்க வாங்குவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எல்லாம் காசு கொடுக்குறீங்க, ஆனா அந்த செக்யூரிட்டிஸை நீங்க வாங்கல, விற்கல. அங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ் பண்றாங்களே ப்ரொஃபஷனல், அவங்க டிசைட் பண்ணுவாங்க எந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை விற்கலாம், இல்ல எந்த பாண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஷேர்ஸை வாங்குறீங்க. ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நம்ம ஷேர்ஸ் சொல்ல மாட்டோம், யூனிட்ஸ் சொல்லுவோம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஷேர் வாங்கினா 2 ஷேர் வாங்கினா சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல 1 யூனிட் வாங்கின 2 யூனிட் வாங்கினா தான் சொல்லுவோம். ஏன்னா இதுல யூனிட் டேர்ம்ஸ்ல நம்ம சொல்லுவோம். இங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இல்ல ஒரு குரூப்பா இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு பதிலா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றதால இப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர் சில கம்பெனிஸை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும், டைவர்சிஃபைடா இருக்கும். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதால இந்த டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவை நீங்க ஓன் பண்ணலாம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, ஃபண்ட் மேனேஜர் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்படிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன்னா இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு ரிஸ்க் குறையும். ஸோ டைவர்சிஃபிகேஷன் இங்க இம்பார்ட்டண்டா இருக்கு. செகண்ட், ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். இங்க மியூச்சுவல் ஃபண்டை ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் தான் பை பண்றாங்க. இங்க நீங்க காசு கொடுக்கறத எடுத்துட்டு போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் தான் டிசிஷன் எடுக்கிறாங்க எந்த செக்யூரிட்டிஸா வாங்கணும், விற்கணும். ஸோ இவங்க ஒரு எக்ஸ்பர்டைஸா இருக்கிறதால இந்த ஃபீல்ட்ல இவங்களோட டிசிஷன் மோஸ்ட்லி ப்ராப்பரா தான் இருக்கும். தேர்ட், அஃபோர்டபிலிட்டி. அஃபோர்டபிலிட்டினா நீங்க ஸ்மால் அமௌண்ட் வச்சு கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோர்த், கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்னா நீங்க ஈஸியா மியூச்சுவல் ஃபண்டை பை அண்ட் செல் பண்ணலாம். நீங்க உங்க பேங்க் மூலமாவும் பண்ணலாம், இல்ல ஒரு brokerage அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கூட நீங்க ஈஸியா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட், டாக்ஸ் ஃப்ரெண்ட்லி. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ELSS ஃபண்ட்னு சொல்லுவோம், ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங்ஸ் ஸ்கீம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதால உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், ஈஸி ரிடம்ஷன். ஈஸி ரிடம்ஷன்னா நீங்க ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனா சில ஃபண்ட்ஸை நீங்க ஈஸியா எடுக்க முடியாது, ஏன்னா அது லாக்இன் பீரியட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ELSS ஃபண்ட் இருக்கு இல்லையா, 3 years லாக்இன் பீரியட் இருக்கு. இப்போ நம்ம டைரக்ட் பிளான் என்ன, ரெகுலர் பிளான் என்னன்னு பார்க்கலாம். டைரக்ட் பிளான்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டைரக்டா AMCக்கு போயிடும். இங்க AMCனா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும். ஸோ நீங்க டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றதால நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் டைரக்டா அந்த AMCக்கே போயிடும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு கம்மியா இருக்கும். அதே ரெகுலர் பிளான் எடுத்துக்கிட்டோம்னா அங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல கொஞ்சம் போர்ஷன் வந்துட்டு கமிஷன் எடுத்துப்பாங்க. இதை எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ கமிஷன் எடுத்துக்கிறதால உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இங்க பாதிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாவி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட்னு ஒரு பிளான் இருக்கு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளான்ல 0.43% தான் இருக்கு, ஆனா ரெகுலர் பிளான்ல 2.29% இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 1.86%. இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த 1 year ரிட்டர்ன் வந்துட்டு 12% இருக்கு. ஸோ இதுல இந்த ஃபண்ட்ல டைரக்ட் பிளான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா 0.43% கமிஷனா கட் ஆகும். அதே ரெகுலர் பிளான் இருந்தா 2.29% கட் ஆகும். ஸோ 12%ல 9.7% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. இதனால நீங்க டைரக்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, ரெகுலர் பிளானை ரொம்ப அவாய்ட் பண்ணுங்க. ஆனா இந்த ரெகுலர் பிளான்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. எந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும், இல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்களே தேர்ந்தெடுக்கணும். ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்டை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டைரக்ட் பிளான் போட்டு தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட்னா அந்த ஃபண்ட்ல வந்துட்டு ப்ராஃபிட் வரதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட்ஸ்குள்ளேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் க்ரோத் மியூச்சுவல் ஃபண்ட். அதே டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா இந்த ஃபண்ட்ல வர ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுதான் டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ நீங்க ஒரு லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா
growth மியூச்சுவல் ஃபண்டுக்கே போங்க. டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்டை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அங்க வர ப்ராஃபிட் மறுபடியும் அந்த ஃபண்டோட ரீஇன்வெஸ்ட் ஆகிறதால இங்க காம்பவுண்டிங் நல்லா ஆகும். அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் நாம எக்ஸிட் லோட்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ எக்ஸிட் லோட்னு ஒன்று மென்ஷன் ஆயிருக்கும். எக்ஸிட் லோட்னா ஒரு ஃபீ வந்துட்டு ஏஎம்சி சார்ஜ் பண்ணுவாங்க. எப்பனா குறிப்பிட்ட டைம்ல வந்துட்டு நீங்க எக்ஸிட் ஆனா அந்த ஃபண்ட்ல இருந்து வெளியே வந்துட்டா இல்ல செல் பண்ணிட்டா அந்த எக்ஸிட் லோட் சார்ஜ் பண்ணுவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டு எக்ஸிட் லோட் 1 இயர்னு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிட் லோட் வந்துட்டு 1% 1 இயர்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, 1 இயர்க்குள்ளேயே அந்த ஃபண்டை நீங்க வித்ட்ரா பண்ணா 1% சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸிட் லோட். ஆனா சில மியூச்சுவல் ஃபண்டுக்கு இந்த எக்ஸிட் லோட் இருக்காது. சில மியூச்சுவல் ஃபண்டுக்கு எக்ஸிட் லோட் 1 வீக்னு கூட இருக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி 75% ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா கம்பெனிஸை வாங்குவாங்க. இதுதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி கேட்டகரியில யார் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணலாம்னா லாங் டர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னு இருப்பாங்க இல்லையா. இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்றவங்க இல்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா மோர் தென் 75% ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் போடுற அமௌண்ட் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆகுது. அதனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் growth-ம் நல்லா இருக்கும். ஆனா ரிஸ்க் கேட்டகரி வைஸ் பார்த்தா இது ஹை ரிஸ்க் கேட்டகரியில வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோன்ஸ் தேவைப்படும். லோன்ஸ் தேவைப்பட்டப்போ அதை பாண்டா இஷ்யூ பண்ணுவாங்க. இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிட்டர்னா இருக்கும். இதுல யார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா பாண்ட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்போஜர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்துட்டு லோ. நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். பேலன்ஸ்டு ஃபண்ட்ஸ்னா இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பாண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டுமே மிக்ஸா இருக்கும். இந்த பேலன்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும்னா ரிஸ்க் கொஞ்சம் குறைக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் பேலன்ஸ்டா இருக்கும், மீடியமா இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் யாருக்கு பொருத்தமா இருக்கும்னா அவங்களுக்கு ஈக்விட்டிஸ்லயும் எக்ஸ்போஜர் இருக்கணும், அதே மாதிரி பாண்ட்ஸ்லயும் இருக்கணும்ன்றவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி எக்ஸ்போஜர் 25 to 75% இருக்கும். மிச்சம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ரிஸ்க் ப்ரொஃபைல் மீடியம் தான். ஆனா ரொம்ப அதிகமா பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா மீடியம் விட கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். நெக்ஸ்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இதுல மோஸ்ட்லி ட்ரெஷரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ஹை குவாலிட்டி கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் வந்துட்டு கொஞ்சமா இருக்குது, பின்ன ஹை லிக்விடிட்டியா இருக்கிறத மட்டும் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ரிஸ்க் ப்ரொஃபைலும் ரொம்ப கம்மி, ஆனா ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி குறைவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் நாம ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸ்னா இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்டர்ஸ் எப்ப வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்ப வேணாலும் எக்ஸிட் ஆகலாம். அதே க்ளோஸ் எண்டட் ஃபண்ட்ஸ்ல அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஓபன் பண்ணாங்க இல்லையா, முதல்ல ஓபன் பண்ணுவாங்க, அப்ப ஒண்டி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு மெச்சூரிட்டி டைம்னு ஒன்று இருக்கும். இந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகுதான் அவங்களோட யூனிட்ஸை ரிடீம் பண்ண முடியும், அப்படின்னா விற்க முடியும். இதுதான் ஓபன் எண்டட் ஃபண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் எண்டட் ஃபண்ட். நெக்ஸ்ட் நாம பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டும் டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். பாசிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா ஒரு இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. அப்படின்னா இங்க என்ன ஒரு இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிமிக் பண்ணுவாங்க. இங்க இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50, அதுக்கப்புறம் நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 15 இண்டெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸ்ல தான் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அதே இங்க அப்ளை பண்ணிடுவாங்க. சோ இங்க மேனேஜர்ஸ் எதுவும் தேவையில்லை, ஏன்னா அதை இங்க ரெப்ளிகேட் பண்றதால மேனேஜர்ஸ் தேவையில்லை. மேனேஜர்ஸ் இல்லாததால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் குறைவா இருக்கும். அதே இங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஆக்டிவா அந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணே இருப்பாங்க. பெஞ்ச் மார்க்ல இண்டெக்ஸை வச்சுப்பாங்க. இது 12% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா அதை நம்ம பீட் பண்ணணும்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு ஆக்டிவா ஒரு மேனேஜர் இதை மேனேஜ் பண்றதால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ ஃபைனலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல 2 ways இருக்கு. ஃபர்ஸ்ட் வே வந்துட்டு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை தேர்ந்தெடுத்து அவங்களோட வெப்சைட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு நீங்க சர்ச் பண்ணி வெப்ல அவங்க வெப்சைட் உள்ள போய் உங்களுக்கு எந்த ஃபண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேங்க் இல்லைன்னா brokerage அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கும். அங்க போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் என்னன்னா இங்க மோஸ்ட்லியா ரெகுலர் பிளான் தவிர்த்துட்டு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்க குறைவா இருக்கும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்றீங்கன்னா ஒரு brokerage அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஜெரோதா ஆஃபர் பண்ற காயின், அதுக்கப்புறம் பேடிஎம் மணின்ற அப்ளிகேஷன் மூலமா நான் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ அந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ SBI வந்துட்டு அந்த வெப்சைட்ல போய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா SBI மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒண்டி தான் லிஸ்ட் ஆயிருக்கும். அதே HDFCக்கு போனா HDFC ஆஃபர் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒண்டி தான் லிஸ்ட் ஆயிருக்கும்.
அதே இங்க இந்த brokerage பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதுல எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் லிஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். அதனால ஒரு நல்ல brokerage அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும்னு அதை தேர்ந்தெடுத்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கே போங்க. இப்போ நீங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போனா கமிஷன்ஸ் அதிகமா கொடுக்கணும்னு இருக்கும். அதே உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொருத்தமா இருக்கும் நீங்களே தேர்ந்தெடுத்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. யார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த டாபிக் பத்தி நான் பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ போட நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ so much for watching.